ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சாரீ வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தோம் ரிஷி பூட்டிக்கில் இருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அந்த வாங்கின 3 சாரியுமே வந்து நான் உங்களுக்கு ட்ரேப் பண்ணி காட்ட போகிறேன். அது கட்டி காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாரியை வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாரீ வந்து இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம், பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு 2-3 டைம் கட்டினதுக்கப்புறம் நம்ம எப்படியும் வந்து வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறமும் வந்து குவாலிட்டி வந்து இதே மாதிரி தான் இருக்கா, இல்லை வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம வந்து ரிஷி போட்டிக்கில் இருந்து வாங்கின 3 சாரீ. வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ வந்து யாராவது பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே நான் அந்த ஐகார்டில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை நான் வந்து பார்க்காதவங்களுக்காக சொல்லிடுறேன் நான் என்னென்ன சாரீ வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இது ஃபஸ்ட்டு இருக்க சாரீ பார்த்தீங்கன்னா நீத்தாம்பானி சாரீ, செகண்ட் வந்து ஜோதிகா சாரீ, லாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நயன்தாரா சாரீ. இந்த 3 சாரீ தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட. ஸோ இப்போ வரைக்கும் வந்து சாரீ நல்லா இருக்குது. நம்ம வந்து ட்ரே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது வந்து நீத்தாம்பானி சாரீ. அதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் ஸ்லீவ் வச்சு தச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி தச்சதில்லை, ஆஃப் ஸ்லீவ் தான் வந்து வைப்பேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்கிறது. ரொம்பவே சிம்பிளாக தான் நான் வந்து தச்சுருக்கேன். ஏன்னா வந்தோடனே எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து கட்டிட்டு போகிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கிராண்டாக தைச்சா வந்து டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து 2 சாரீக்குமே வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து ப்ளவுஸ் வந்து நான் தச்சுருக்கேன். ஸோ கட்டினதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த பா ஷேப் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து நாட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து ஜோதிகா சாரீ பார்க்கலாம். ஜோதிகா சாரீ தான் வந்து அதே மாதிரி ஸ்லீவ் தான் வந்து வச்சுருக்கேன். பின்னாடி வந்து நெக் பேட்டர்ன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் தச்சுருக்கேன் நான். நயன்தாரா சாரீக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, என்னால் கட்ட முடியுமான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட்டி பார்த்ததுக்கப்புறம் வேணும், நான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நீத்தாம்பானி சாரீ வந்து கட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை போய் நான் வந்து கட்டிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கன்னா இந்த சாரீ வந்து ட்ரேப் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து அயன்லாம் எதுவுமே பண்ணலை. எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆச்சு. ஏன்னா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமில், அதனால் அந்த இங்கே இருக்கிற மடிக்கு மட்டும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து இதுவாக இருந்தது. இதுவே நீங்கள் வந்து அயன் பண்ணி கட்டினீங்க அப்படின்னாவும் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட்டில் தான் விட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அயன் பண்ணி காட்டினோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். எனக்கு அதை விட வந்து எனக்கு இதுவே வந்து பிடிச்சிருக்கா மாதிரி இருக்குது, சிங்கிள் ப்ளீட்டில் வச்சு கட்டுறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து கூட வந்து நீங்கள் கட்டிக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான் அது. நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குதில்ல. பேசாமல் செட் ஏதாவது போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே இந்த சாரீ கட்டினதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நான் உங்களுக்கு செட்டு போட்டு காட்டுறேன். ஏன்னா சில பேர் வந்து இந்த சாரீ வந்து ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை அந்த மாதிரி கூட வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறது கூட வாங்குவீங்க. ஸோ செட்டெல்லாம் போட்டு இந்த சாரீ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். நான் போயிட்டு ஃபாஸ்ட்டாக செட்டு போட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் போயிட்டு வந்து நெக் செட்லாம் வந்து போட்டு வந்துட்டேன். போட்டோன்னே உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நல்ல கிராண்டாக வந்து கல்யாணத்துக்கு வந்து போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள். இது ஏன் இப்படி நான் போட்டு காமிச்சிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக முடியுமா, நல்லா இருக்குமா, கிராண்ட் லுக் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் நான் இப்போ வந்து போட்டு காமிச்சேன். அது இல்லாமல் இந்த சாரீ கட்டினோன்னே எனக்கே வந்து இதெல்லாம் போடணுன்ட்டு ஒரு ஆசை வந்துருச்சு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நான் மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெயின் ட்ராப்பில் வந்து கோல்டன் கலரில் பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன் 2 கையிலையுமே. அதுக்கப்புறம் இந்த செட்டோட ரிவ்யூமே வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து இது இங்கே இந்தியாவுக்கு வந்து தான் வாங்கினேன் ரீசெண்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது விலையை சொன்னால் நீங்கள் உண்மையாகவே நம்ப மாட்டீங்க, ரொம்ப சீப்பாக கிடச்சிது. உங்களுக்கு அது வந்து வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் வாங்கின கடையும் அதோட வீடியோவுமே வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இதோட பல்லு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம், அதில் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து நயன்தாரா சாரீ கட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணல. ஸோ இதே கோல்டனை வச்சு நான் மேட்ச் பண்ணி போட்டு வரேன், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
மீன்ஸ் இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த புடவையை நான் வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பப்படல. ஏன்னா அதனால தான் நான் வந்து இதுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கலை. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ரெண்டாவது அப்படியே வழுக்கிற மாதிரி இருந்ததுன்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புடவையை விட இந்த புடவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனியாக ரொம்ப அழகாக இருக்குது கட்டினதுக்கப்புறம். பட் என்னென்னா கொஞ்சம் வந்து புஃப்னு காட்டுது. ஏன்னா இது வந்து டிஷ்யூ சில்கில், ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். டிஷ்யூ மெட்டீரியல் இது. எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இதுதான் வந்து பல்லு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி அழகாக சுங்கு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டான் சில்க்கு. இங்கே பாருங்கள், நான் எந்த புடவையுமே வந்து அயன் பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே தான் வந்து ட்ரேப் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இன்னும் அயன் பண்ணால் இதை விடவே வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் கண்டிப்பாக. ரொம்பலாம் வந்து அப்படியே புஃபுன்லாம் காட்டல. நீங்கள் ஃபேட்டாக இருக்கவங்க கூட தாராளமாக கட்டலாம். இன்னொன்று வந்து சொல்லணும் என்னென்னா, மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நான் பார்த்த ரிவ்யூலலாம் வந்து ஆன்லைனில் வாங்கின இந்த பொட்டிக்கில் நான் சொல்லலை, ஆன்லைனில் வாங்குகிற சாரீ பார்த்திங்கன்னா இந்த சுற்றலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு நிறைய வந்திருக்கீங்க பாருங்கள். 6 கிட்ட வந்திருக்கு. இன்னும் தாராளமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க கூட வந்து தாராளமாக கண்டிப்பாக கட்டலாம். நம்ம அயன் பண்ணி கட்டுறோம். நான் வந்து ரொம்ப பெருசாக அகலமாக வச்சு தான் வந்து இந்த இது எடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல ப்ளீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியாக எடுத்திங்கன்னா இதை விட கொஞ்சம் நிறைய கூட கிடைக்கும். ஸோ அப்போ வந்து சாரீ வந்து பார்க்க இதை விட இன்னும் கொஞ்சம் லுக்காக கூட இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து வெயில் டைமில் கட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, எதுவும் தெரியல. நார்மலாக தான் இருக்குது டெம்பரேச்சர். ஏன்னா நேற்றுலாம் நல்ல மழை. ஸோ இன்றைக்கி வந்து நார்மலாக இருக்குது டெம்பரேச்சர். ஓகே, கட்டுறதுக்கு நல்லா இருக்குது. வெயில் டைமில் வந்து நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா எப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த சாரியை விட இந்த சாரிக்கு வந்து இந்த செட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து இன்னும் நல்லா டார்க் கோல்டனில் இருந்துச்சுல. ஸோ இந்த செட்டு கலர்லேயே இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு எடுக்கலை. பட் இந்த சாரிக்கு பாருங்களேன், ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது இந்த நெக் செட்டு. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அந்த நீட்டாம்பானி சாரீ, அந்த ப்ளவுஸ் கூட தான் இதை வந்து பேர் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நல்ல மேட்ச் ஆகுது இது கூட. எனக்கு இந்த புடவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்ததாக வந்து ஜோதிகா சாரீ பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஜோதிகாவுடைய சாரீ கட்டிட்டு வந்தாச்சு. இந்த சாரீ நான் 3மே வந்து ரிஷி பொட்டிக்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்க வெப்சைட் மூலிமா தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து புக் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அதோட பிக்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. நான் வாங்கியிருந்த சாரியோட ஷேட் பார்த்திங்கன்னா வந்து ஷேட் 5. எனக்கு வந்து கோல்டன் பிங்க் ஷேட் ரெண்டுமே. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா வந்து பிங்க்கில் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோல்டன் ஷேடில் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இதோட பிங்க். இது வந்து செமி கட்டான் சில்க்கு. ப்ளவுஸ் பாருங்களேன், செம்ம அப்படியே ஒரு மாதிரி ஜொலிக்குது, அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஷைனியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து நான் ரொம்பவே சிம்பிளான ஒரு நெக் செட் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு இயரிங். இதுக்குமே வந்து நான் ரெயின் ட்ராப் தான் போட்டிருக்கேன் பேங்கிள்ஸு. அதுலேயே வந்து இந்த பல்லுக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் வந்து பேங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன் நான். இப்போ நான் காமிச்ச 3 சாரியில் வந்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த 3 சாரியில் எனக்கு எது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதையும் சொல்ல மறக்காதீங்க. அடுத்ததான் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு வாஷிங் லிக்விடோ இல்லை சோப்போ எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இது ஜஸ்ட் வந்து ஒரு பிளெயின் வாட்டர் தான். ஏன்னா வந்து வீட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க வந்து புது துணி வாங்கினா எந்த ஒரு லிக்விடோ சோப்போ யூஸ் பண்ணாமல் வெறும் பிளெயின் வாட்டரில் தான் வந்து அந்த துணியை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ நானும் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 3 புடவையுமே வந்து நான் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் அதில் ஜஸ்ட் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அப்படியே வந்து அலசி காய வைக்க போகிறேன். இந்த சாரியை வந்து உங்களால் பிழியெல்லாம் முடியாது. நீங்கள் அப்படியே அலசிட்டு காய வைக்கணும். எனக்கு இந்த சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து காஞ்சிருச்சு. நல்ல வெயில் இன்னைக்கு. ஸோ போட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் காட்டுவேன் பாருங்கள். ஸோ நீதா அம்பானி சாரியும் அதுக்கப்புறம் நயன்தாரா சாரிலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கட்டின மாதிரி தான் இருந்தது. ஜோதிகா சாரி மட்டும் தான் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக மாறி இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை பிடிச்சி காட்டுவேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து ஃபஸ்ட்டை விட வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சாரீலாம் ரொம்ப வெயிலில் காய வைக்காதீங்க, டக்குன்னு எடுத்துருங்க. ஓவராலாக வந்து எனக்கு ரிஷி பொட்டிக்லேருந்து வாங்கின 3 சாரியுமே வந்து ரொம்ப வொர்த்தாக தான் தெரியுது. உங்களுக்கு இந்த சாரி ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து அதோட கோடும் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோலையுமே கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, பாய்.